உலகை அச்சுறுத்தும் கொரோனாவால் பாதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இவர்களுக்கு செவிலியர்கள் மூலம் மருந்து மற்றும் உணவுப் பொருட்களை கொடுக்கும் போது அவர்களுக்கும் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள், உணவுப் பொருட்களை கொடுக்கும் வகையில் ரோபோக்களை திருச்சியை சேர்ந்த இளைஞர்கள் வடிவமைத்துள்ளனர். ரூரல்ல இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கும் இந்த மாதிரியான ரிசர்ச், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட்டிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நடக்குது, அவங்க எப்படி அதை ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க, எப்படி அதை டெவலப் பண்ணுறாங்க நடக்குது அப்படின்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்கள் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு பஸ் பிடிச்சி அந்த பஸ்ஸில் உங்கள் எல்லாருமே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் எங்கள் முன்னாடி வந்து போட்டு வந்துருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒன் டே ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக போகணும்ல. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக போகணும்? பயங்கர யூஸ்ஃபுல்லாக போகணும். கரெக்டாக அட்லீஸ்ட் வீட்டில் எடுத்துருந்தா என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? நேரம் பசங்களோட பையனோட மேட்ச் போட்டுருப்பீங்க. கரெக்டாக இல்லை ஒரு கேம் விளையாட்டு முடிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு நல்ல படமாக பார்த்து முடிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு சீரீஸ் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக இல்லை ஒரு 2 பேட்டா ரொம்ப இருந்திருப்பீங்க. ஆமாம் தானே? பட் இன்னைக்கு இந்த ஒன் டே நீங்கள் இவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? காலையில் ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்களா? 3 to 4 hours ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த ஒன் டே எப்படி போகணும்? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போகணும். திருப்பி ஸ்கூலுக்கு வந்த மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டா? என்னடா ஸ்கூல்லையும் சொல்லி தான் கொடுத்தாங்க, இங்கேயும் சொல்லி தான் கொடுக்க போறாங்க சொல்லி இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஒன் டே ஃபுல்லாக எப்படி இருக்கணும்? செம்ம ஜாலியாக இருக்கணும், பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், பயங்கர நாலேஜபிளாக இருக்கணும். திருப்பி இங்கே ஊருக்கு போகும்போது என்ன சொல்லணும்? உங்களுக்கு ஏன்னா கூட்டங்களா பேர் வந்துருந்துருக்கலாம் சொல்லி கூட வராதவங்க என்ன சொல்லி இருந்திருக்கலாம் நீங்க சொல்லணும். சரியா? கம்பெனி சொன்னாங்க, சிஸ்டர் கம்பெனி இப்போ டெக்னாலஜி. ஸோ அந்த கம்பெனியில் ரெடி பண்ணுவோம். இது வந்து நம்ம வந்து NLP யூஸ், அதாவது எப்படி சொல்லணும்னு நேச்சுரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதாவது ஏஐ இன்டெகிரேட் பண்ணிடுவோம். நீங்கள் ஏதாவது கொஸ்டின் வந்து கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ இந்த சேட்டலைட் வந்து பசங்களுக்கு சேட்டலைட்னா என்ன, அதை எப்படி டிசைன் பண்ணணும், அந்த டிசைன் பண்ண சேட்டலைட்டை எப்படி வானத்தில் லான்ச் பண்ணணும், லான்ச் பண்ணி ஒரு 400-450 மீட்டர் ஹைட்ல இருந்து அங்கே இருக்கக்கூடிய விண்டு, காத்தோட இது காற்று எந்த தரமாக இருக்கிறது, அதுக்கப்புறமா வந்து அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர், இந்த விஷயங்கள்லாம் லைவாக நமக்கு கிரவுண்டில் வந்து இது டெவலப் பண்ணும்.